பேர் சொல்றதுக்கு பயப்பில்ல பிரதர். ஒரு ஆரோக்கியமான அரசியல் களத்தை காணலாம்னு நாங்க யோசிச்சோம். புரியுதுங்களா? நம்ம வந்து மத்தவங்கள மாதிரி நீ நான் அந்த மாதிரிலாம் கிடையாது. தளபதி டீசெண்டா ஆரோக்கியமா பண்ண விடல. சரி ஓகே, உங்களுக்கு இதானே வேணும் எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. அவர் யாரை சொல்றாரு பேரை சொல்ல பயப்படுறாரு. நாங்க ஓப்பனா திரு முத்துவேல், மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, மோடிஜி அவர்களேன்னு பேரை சொல்லிட்டாரு. போதுமா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வந்து பேரு சொல்லியிருக்காரு. அதாவது எப்படி சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப டீசெண்டாக தான் அப்ரோச் பண்ணியிருக்காரு. அதையும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு நாங்கள் டைரெக்டாகவே கேட்குறோம். நாங்கள் கட்சிக்கு வந்தால் மட்டும் என்ன உங்களுக்கு அவ்வளோ காண்டு, உங்களுக்கு ஏன் பிடிக்க மாட்டுது அப்படின்றதையும் டைரெக்டாக கேட்டிருந்தாரு. எவ்வளோ பேர் கட்சி தொடங்குறாங்க, அதை பார்த்துலாம் உங்களுக்கு இது இல்லை. நேற்று வந்தவங்களாம் கட்சி தொடங்க நம்மளை அழிக்க பார்க்குறான்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறதும் நாடே சீர்கெட்டு போய் இருக்கு. இந்த நிலைமையில வந்து அப்பான்னு எப்படி உங்களால் கூப்பிடணும்? நாங்கள் எந்த முகத்தை வச்சு நாங்கள் வந்து உங்களை கூப்பிடுறது? அந்த அளவுக்கு நீங்கள் என்ன நல்லது பண்ணிங்கன்றதை டைரெக்டாகவே அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இனிமேல் வரப்போகிற ஸ்பீச் எல்லாமே முத்துவேல் கருணாநிதின்னு தான் வரும், மோடின்னு தான் பேர் வரும். எப்படி ஜெயலலிதா அம்மா லேடியா மோடியாங்கிட்ட தளபதியா மோடியா, தளபதியா ஸ்டாலினா? தளபதி அவர்கள் வந்து சுருக்கமாக சொல்ல போனால் ஒரே ஒரு பாட்டு ஒன்று பாடலாம். சும்மா இருந்த சங்கனி நராசமா ஊதிட்டு வெட்டில விட்ட ஓனான போல வானா வானா நான் விட்டுடுமா. இதுதான். ஆமாம், இதுதான். அவங்க தானே கேட்டாங்க. சொல்லுங்கன்னு சொன்னால் சொல்ல தான் செய்வோம். ஒரு படத்தில் கூட நீங்கள் பாட்டுங்க, அப்பாவாடி அப்பாவாடினா அடிக்க தான் செய்வாங்க. குழந்தைக்கு வேற என்ன தெரியும், அதான் சொல்லிட்டாரு எங்கள் தளபதி. நாங்கள் அரசியலுக்கு குழந்தைன்னு, குழந்தைகிட்ட வந்து அப்பாவாடினா அப்பாவை அடிக்க தான் செய்யும். அதுக்கு தெரியாது. ஒரு 2 மாதம் 3 மாதம் காலம் தான் டிஎம்கே விஎஸ் டிவிகேன்னு இருக்கும். ஜான்வரி 2026 தொடங்கணும்னு வெறும் தமிழக வெற்றி கழகம்ன்ற பேச்சு மட்டும்தான் மக்களிடையே இருக்கும். அது தளபதி வாழ்கனாலும் இருக்கும், தளபதி ஒழிகனாலும் எங்களுடைய பேச்சு தான் அந்த இடத்துல நிற்கும். டிஎம்கே ஏடிஎம்கே அண்ணா இவங்கெல்லாம் யாருமே இருக்க மாட்டார். ரெட் அண்ட் பிளாக் ஸ்குவாடை அடிச்சு நொறுக்குறோம். 26 தளபதி அவர்கள் ஆட்சி அமைக்கிறாரு. அப்பான்னு அவராக சொல்லிக்குவார். அவர் பசங்களை தவிர்த்து அவர் யாருக்கு அப்பாவாக இருந்தார்? சிறப்பான அப்பா அவங்க பசங்களுக்கு. ஏன்னா அரசியலுக்கு வந்து 2 வருஷத்தில் துணை முதல்வர் ஆக்க முடியுமா? அந்த அப்பாவால் மட்டும்தான் முடியும், வேற எந்த அப்பாவாலையும் முடியாது. மக்களுக்கு அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போய் அவர் பசங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதை செஞ்சிருக்காரு. நல்ல அப்பாவா. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. நான்லாம் இந்த மாதிரி இந்த லெவலுக்கு வருவோம்னா, நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இருந்தாலும் எங்களுக்கும் ஒரு போஸ்டிங் கொடுத்து, மாவட்ட செயற்குழு உறுப்பினர்னு ஒரு போஸ்டிங் கொடுத்து இந்த லெவலுக்கு எங்களை கொண்டு வந்திருக்காங்களே, இதுவே பெரிய விஷயம் தானே. நாங்களாம் குடும்ப அரசியல்லாம் இல்லையே, நாங்கள்லாம் சாதாரண நடுத்தர மக்கள். இந்த அளவு நாங்கள் வந்ததுலாம் அண்ணனால தான், எங்கள் தளபதி எங்கள் அண்ணனால தான். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க, அவ்வளோதான். அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சுல்ல. என்னதான் இருந்தாலும் ஒருத்தவங்க தப்பு செய்யும் போது அதை தட்டி கேட்டா கொஞ்சம் பயம் வரதானே செய்யும். இதுக்கப்புறம் டிஎம்கே இல்ல டிவிகே தான். 2026ல டிஎம்கே வராது, டிவிகே தான் வரும். இப்ப இவர் சொல்லியிருக்காரு, ஒரு வீடா போய் என்ன பிரச்சனைன்னு கேளுங்க, அவங்க என்ன பிரச்சனை அதை நம்ம சால்வ் பண்ண ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமா, 2த்தையும் நேரடி போட்டுன்னு தான் சொன்னாரு. அவங்க போட்டியாளரே கிடையாதுங்க. அவங்க தோத்து 6 மாசம் ஆச்சு. டிஎம்கே என்ன காரணம்? இந்த நடக்கிற சீர்கேட்ட ஆட்சி தான் காரணம். ஆக்சுவலா அப்பாங்கிறவர் வந்து செக்யூர்டா இருக்க வேண்டிய ஒரு ஆளு. அப்பா தான் எல்லாமே. பட் வந்து இங்க அந்த அப்பா வந்து சரியா இல்லை. அதனாலதான் எங்க தலைவர் அப்படி சொன்னாரு. உங்களுக்கே தெரியும் என்னென்ன இஷ்யூஸ் நாட்டில் போயிட்டு இருக்குன்ட்டு. சின்ன குழந்தையில இருந்து ஒரு எல்டர்லியான ஃபீமேல் வரைக்குமே எங்களுக்கு செக்யூரிட்டிங்கிறது இங்கே கிடையாது. ஈவன் எங்களோட படிக்கிற இடத்துலையும் சரி, போக்குவரத்து எங்கே போனாலுமே எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன் அப்படி இருக்கு? ஏன் கொண்டு வர முடியாதா? கடுமையான சட்டங்கள் கொண்டு வர முடியாதா? அரபிக் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாக்குறீங்க, நிக்க வச்சு ஒரே ஷூட்டு தான். ஏன் இங்க கொண்டு வர முடியல? தவறு தானே. அதை தான் சொல்றாரு எங்க தலைவர். மெயினா இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லியிருக்கிறது வந்துட்டு பெண்களுக்கான பாதுகாப்பு பத்தி தான். அதை நம்பிதான் நாங்க எல்லாருமே உள்ள இறங்கி இருக்கோம். ஸோ அந்த நம்பிக்கையோட தான் இப்போ உள்ள வந்திருக்கோம். தெரியும், உங்களுக்கே தெரியும், அப்பான்னு சொல்றாங்க, அண்ணன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து இது ஏற்கத்தக்கதே இல்லை. பெண்களுக்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. ஸோ அப்பான்றது ஏற்றுக்க முடியாதது. எங்களோட தளபதி அண்ணன் தான் வரணும். கண்டிப்பா, நிச்சயமா 2026 அவர் தான் முதல்வராக ஆவாரு. அவர் தான் முதல்வராக ஆக்க வைப்போம். எங்களோட சப்போர்ட்டு. அண்ட் நாங்க மட்டும் இல்ல, வர நியூ மெம்பர்ஸ் ஜாயின் எல்லாமே சொல்றாங்க, மாற்றத்துக்காக வெயிட் பண்றாங்க. ஸோ கண்டிப்பா அவர் வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி எல்லாமே சரிசமமா நடக்கும்ன்றது தான் எங்களோட கனவு. டிவிகேவா டிஎம்கேவா 2026ல நாங்க தான் வெற்றி. டிவிகே தான். ஒன்லி ஒன் டிவிகே மட்டும்தான். டிஎம்கேலாம் கிடையாது. அவ்வளோதான். 100% 2026லே நாங்கள் கோட்டையும் பிடிப்போம், நாட்டையும் பிடிப்போம். இதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அதனால எப்படியாவது 2026ல நாங்கள் அவரை அரியணையில் உட்கார வச்சுட்டு தான் எங்களுக்கு தூக்கமே, சாப்பாடு, தூக்கம் எல்லாமே அதுக்கப்புறம் தான். 2026 கன்ஃபார்ம் நாங்கள் தான். எங்க அண்ணன் வரார் வழி வீடு.
இத்தனை வருஷம் தளபதி வந்து பேர் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்கிறாங்களா? இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. தளபதி வாழ முத்துவேல் கருணாநிதி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேரே தெளிவாக சொல்லிட்டாரு. இத்தனை வருஷம் திமுகன்னு சொன்னால் யார் பேரை சொல்லலன்னு கேட்டாங்க, இன்னைக்கு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் அவங்க எத்தனை முதலமைச்சர் இருந்தாலும் சரி, எவ்வளோ பேர் இருந்தாலும் இதுக்கப்புறம் தளபதியை வந்து இதேமாரி பேச சொல்லி பாருங்க. 2026 தளபதி வர்றது நிச்சயம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. மோடிஜின்னு சொல்லிட்டாரு. இது 2 ஆட்சியும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இனி தளபதி எதுக்கு ஆரம்பிச்சா, இனிமே வரப்போகிற ஸ்பீச் எல்லாமே முத்துவேல் கருணாநிதின்னு தான் வரும், மோடின்னு தான் பேர் வரும். எப்படி ஜெயலலிதா அம்மா லேடியா மோடியாங்கிட்ட தளபதியா ஸ்டாலினா? தளபதி ஒரே ஒருத்தர் 2026 2 ஆட்சி தான் போட்டியிடும். அன்னைக்கு திமுகவோ ஏடிஎம்கே தான், இன்னைக்கு டிவிகேவா டிஎம்கேவான்னு தளபதி சொல்லிட்டாரு. அது கண்டிப்பா நடக்கும். 2 ஆட்சி தான் அதிக அளவு போட்டி நிற்கும். பாக்கி அத்தனை கட்சியும் சுக்குத்தூரா போயிடும். இது நீங்களே நிரூபிச்சுங்க, நீங்களே பாத்துங்க. தளபதி வரேன்னு சொல்லிருக்காரு. தளபதி அவர்கள் வந்து சுருக்கமாக சொல்ல போனால் ஒரே ஒரு பாட்டு ஒன்று பாடலாம். என்ன பாட்டு பார்த்தீங்கன்னா, சும்மா இருந்த சங்கனி நராசமா ஊதிட்டு வெட்டில விட்ட ஓனான போல வானா நான் விட்டுடுமா. இதுதான் தளபதி. அவர் பாட்டு ஒழுக்கமான ஒரு அரசியலை செய்யணும், யாரை பற்றியும் தப்பாக பேசக்கூடாது, மக்களுக்கான சேவையை மட்டுமே மனசில் வச்சு மக்களை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தோட தளபதி வந்து கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி பொதுக்குழு வரைக்கும் நடத்தி முடிச்சாச்சு. அவரை சும்மா இருக்கிறவரை நீ என்ன சொல்லுனா அவர் எல்லாத்தையும் இன்றைக்கி சொல்லி முடிச்சிட்டாரு. இதுக்கு மேலே தடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அவரே சொல்லிட்டாரு, தடுக்கிறதுக்கு ஒன்றும் இது காற்று கிடையாது ஆனான்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ரொம்ப அருமையாகவும் பேசியிருக்காரு. அதனால் வந்து 2026 தளபதி தான், ஒன் சைடு அரசியல் தான். எங்கள் பொதுச் செயலாளர் ஆனந்த் சார் சொன்ன மாதிரி 234 தொகுதியிலும் தளபதி தான் வேட்பாளர். அவர் முகத்துக்காக தான் ஓட்டு. கண்டிப்பாக வெல்வோம். தமிழ் உலகை ஆளும் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டை ஆளும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. ஆமாம், இதுதான் அவங்க தானே கேட்டாங்க. சொல்லுங்கன்னு சொன்னால் சொல்ல தான் செய்வோம். ஒரு படத்தில் கூட நீங்கள் பாருங்க, அப்பாவாடினா அடிக்க தான் செய்வாங்க. குழந்தைக்கு வேற என்ன தெரியும், அதான் சொல்லிட்டாரு எங்கள் தளபதி, நாங்கள் அரசியலுக்கு குழந்தைன்னு. குழந்தைகிட்ட வந்து அப்பாவாடினா அடிக்க தான் செய்யும், அதுக்கு தெரியாது. அதனால் வந்து எங்கள் தளபதி வந்து நேருக்கு நேர் குறிக்கோள், யார் எதிரின்றத ரொம்ப விளக்கமாகவும் மறைமுகமாகவும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். அவரை சொன்னாங்க, சொல்லிட்டாரு, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. அது தளபதி அப்படி சொல்லியிருக்காரு. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் ஓட்டு போட போகிறதும் கட்சிக்காக உழைக்க போகிறதும் நாங்கள் தான். ஒன்லி ஒன் டிவிகே மட்டும்தான், டிஎம்கேலாம் கிடையாது. அவ்வளோதான். 100% 2026 நாங்கள் கோட்டையும் பிடிப்போம், நாட்டையும் பிடிப்போம். இதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. என்னுடைய பேர் வந்து சதீஷ்குமார். நான் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து வரேன். தளபதி அவர்கள் முதல் பொதுக்குழு கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2026 உறுதியாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும். ஆட்சி அமைந்த உடனே பெண்களுக்கு 100% பாதுகாப்பு இந்த மண்ணில் கிடைக்கும். சமத்துவமான ஒரு ஆணுக்கு பெண் சமம் அல்ல என்பதை காட்டிலும் ஆணும் பெண்ணும் சமம் என்பதை தளபதி அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறாரு. பெண்ணால் முடியுமா, பெண்ணால் ஆகுமா அப்படின்னு சொன்ன காலகட்டத்தில் பெண்கள் இல்லாமல் ஒன்றும் ஆகாது, பெண்கள் இல்லாமல் எதுவும் நடக்காது என்ற காலகட்டத்தை தமிழக வெற்றி கழகம் வந்து நிச்சயமாக உருவாக்கும். அதுக்கான வேலைப்பாடுகள் வந்து தளபதி அவர்களும் செய்வார். தளபதி ஆகிய தம்பிகள் நாங்களும் களப்பணிகளை செய்து மக்களிடையே எங்களுடைய கொள்கைகளையும் பெண்களுக்கான பாதுகாப்பையும் மக்களிடையே எடுத்துகிட்டு போயிட்டு 2026 எங்களுடைய தளபதி அவர்களே, அதாவது நம்முடைய தளபதி அவர்களை சிம்மாசனத்தில் அமர வைப்பது உறுதியாக நடக்கும். என்ன சொல்கிறது, 2026 அப்புறம் இப்போ வந்து இந்த ஒரு 2 மாதம் 3 மாத காலம் தான் டிஎம்கே விஎஸ் டிவிகேன்னு இருக்கும். ஜான்வரி 2026 தொடங்கணும்னு வெறும் தமிழக வெற்றி கழகம்ன்ற பேச்சு மட்டும்தான் மக்களிடையே இருக்கும். அது தளபதி வாழ்கனாலும் இருக்கும், தளபதி ஒழிகனாலும் எங்களுடைய பேச்சு தான் அந்த இடத்துல நிற்கும். டிஎம்கே ஏடிஎம்கே அண்ணா இவங்களாம் யாருமே இருக்க மாட்டார். ரெட் அண்ட் பிளாக் ஸ்குவாடை அடிச்சு நொறுக்கிறோம். 26 தளபதி அவர்கள் ஆட்சி அமைக்கிறாரு. உடச்சி பேசிட்டாருங்களே, அதுதான் 2ஆம் ஆண்டு துவக்க விழா மேடையிலே உடச்சி பேசிட்டார். இந்த பாசிசம் பாயாசம்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டத்தில் பாசிசம்ன்றது திமுகவும் பாயாசம்ன்றது பிஜேபின்னு வெளிப்படையாக உடச்சி சொல்லிட்டாருங்களே. பயம்ன்றது ஒன்று கிடையாது தளபதிக்குள்ளார. ஆமாம், அதான் வெளிப்படையாகவே பேச ஆரம்பிச்சிட்டார் அண்ணன். இப்போ களத்துக்கு கம்பீரமாக இறங்கிட்டார் அண்ணனுக்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம். களத்தில் நிச்சயமாக மக்களாக நாங்கள் நிற்போம்.
உறுதியாக நாங்கள் நிற்போம். இப்போ ஒரு கருத்து ஒன்று இருக்குல்ல, நேற்று வந்து அவங்க அரசியலுக்கு வந்துட்டாங்க, நேற்று வந்து அவங்க முதலமைச்சர் சீட்டுக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னு. நம்ம தலைவர் வந்து நேற்று வரல, அண்ணா முன்னாடியிலேருந்தே இந்த நலத்திட்ட உதவிகள்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காரு. இப்போ அந்த இன்ஸ்டாவில் போடுறதுக்குலாம் தரவுகள் உடனே போடப்படுது பார்த்துருக்கீங்களா? இஃப்தார் நோம்பு அண்ணா இப்போ கலந்துக்கல, கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்போ கலந்துக்கல, முன்னாடியிலேருந்தே அண்ணா நடிகராக இருக்கும்போதுலேருந்தே அதை செயல்படுத்திட்டு தான் இருக்காரு. அதே மாதிரி நலத்திட்ட உதவிகளும் பெண்களுக்கு குழந்தைகளுக்கான நலத்திட்ட உதவிகளும் செஞ்சுருக்காரு. அனிதாவோட இறப்புலேருந்து அண்ணா வந்து பெண்களுக்கான பாதுகாப்பை வந்து முன்னுரிமை அதுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து இது பண்ணணுன்றதான் அண்ணாவோட முன்னாடியிலேருந்து அந்த ஒரு இது அது இப்போ கொள்கையாகவும் நமக்கு இப்போ மாறிடுச்சு. அதனால இவங்க நேற்று வந்து அரசியல் பண்ணுறவங்கள நாங்கள் முன்னாடியிலேருந்தே பண்ணிட்டு தான் இருக்கோம். அது அரசியலாக பண்ணலை, அதை நீங்கள் எப்போ பண்ண வச்சுட்டீங்க, அவ்வளோதான். இல்ல அதான் பேர் சொல்றதுக்கு பயப்புள்ள பிரதர். ஒரு ஆரோக்கியமான அரசியல் காலத்தை காணலாம்னு நாங்க யோசிச்சோம், புரியுதுங்களா? நம்ம வந்து மத்தவங்கள மாதிரி நீ நான் அந்த மாதிரிலாம் கிடையாது. தளபதி டீசெண்டா ஆரோக்கியமா பண்ண விடல. சரி ஓகே, உங்களுக்கு இதானே வேணும் எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு. நான் டைரக்டா சொல்லிட்டாரு, டிஎம்கே பிஜேபி கண்டிப்பா நேரடி எதிரி. இப்ப கலங்கான போது டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, அவ்வளவுதான். இதுல என்ன, அதாவது இப்ப நான் வந்து 2026 போக விரும்பல, இன்னைக்கே நாங்க ஜெயிச்சிட்டோம், அவ்வளவுதான். இப்பவே போய் மக்களை, அதாவது எந்த ஒரு தலைவரும் மக்களை போய் சந்திங்க, பிரச்சனைகளை கேளுங்க, இப்பல இருந்தே அவங்களுக்கு பிரச்சனைகளுக்கான தீர்வு கொடுங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. எங்க தளபதி இப்பவே சொல்லிட்டாரு, இப்ப நாங்க மக்களை ஆல்ரெடி நாங்க மக்களை சந்திச்சுட்டு தான் இருக்கோம். நாங்க இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் 50% வெற்றி அடைஞ்சேன்னு நினைச்சேன். இன்னைக்கு இந்த பொதுக்குழு அதை முடிச்சு நான் போகும்போது 100% எங்க வெற்றி தான், எங்க ஆட்சி தான். இப்ப நான் 2026 வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய தேவையில்லை, இன்னையிலேருந்தே எங்கள் ஆட்சி தான் என்னை பொறுத்த வரைக்கும். வணக்கம், நான் வந்து திருச்சி மாநகர் மாவட்டத்திலேருந்து சங்கீதா, செயற்குழு உறுப்பினர். இன்றைக்கி வந்து எங்கள் தளபதி பேசுனது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தது. 100க்கு 200% நாங்கள் தான் கன்ஃபார்ம் இப்போத்துலேருந்தே இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோம். நாங்கள் இப்போத்துலேருந்தே மக்களோட பிரச்சனை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் நாங்கள் இருக்கோம் அப்படின்ற நம்பிக்கையை கொடுக்க சொல்லி எங்கள் தளபதி சொல்லியிருக்காங்க. இன்னையிலேருந்து புதுசாக ஒரு செல்லப்பேர் ஒன்று நாங்கள் வந்து பிரமாணம் எடுத்திருக்கோம். அது என்னென்னா வெற்றி தலைவர். இனிமேல் இவ்வளோ நாள் வந்து நாங்கள் தளபதின்னு கூப்பிட்டுட்டு இருந்தோம், இனிமேல் வெற்றி தளபதின்னு தான் கூப்பிட போகிறோம். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி 2026 கண்டிப்பாக அவரை வெற்றி தளபதியாக நாங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலோடு காத்துட்ருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இறங்கி ஒவ்வொரு தெருவு ஒவ்வொரு வீடாக போய் எல்லார்கிட்டையும் எங்கள் மேலே நம்பிக்கை வரா மாதிரி நாங்கள் பேசி ஒவ்வொருத்தரையும் இது பண்ணணும். ஏன்னா பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்கள் அண்ணன் வந்தாருன்னா 100க்கு 1000% கண்டிப்பாக பாதுகாப்பு இருக்கும். அதே மாதிரி அனைவருக்கும் சமமான கல்வி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் கல்வி சமமாக கிடைக்கும், எல்லாம் எல்லாத்துக்குமே கிடைக்கும். பிறப்புக்கு எல்லாம் உயிருக்குன்னு சொல்லும்போது எல்லாமே மருத்துவத்திலேருந்து படிப்புலேருந்து விவசாயம் எல்லாத்துக்குமே வந்து சமமான ஒரு இது கிடைக்கணுன்றது தான் எங்களோட மோட்டிவேஷன். அதனால் எங்கள் அண்ணன் எப்போவுமே எல்லார பற்றியுமே தான் யோசிச்சுட்ருக்காரு. அதனால் எப்படியாவது 2026 நாங்கள் அவரை அரியணையில் உட்கார வச்சுட்டு தான் எங்களுக்கு தூக்கமே, சாப்பாடு தூக்கம் எல்லாமே அதுக்கப்புறம் தான். 2026 கன்ஃபார்ம் நாங்கள் தான். அவங்க வந்து அந்த பேருக்கு மட்டும் ஆசைப்படுறாங்க, ஆனால் அப்பா அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும்ல, அதுக்கு நடக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் எங்கள் அண்ணன் அப்படி கிடையாது, சொல்ல மட்டும் கிடையாது, செயலில் காமிப்பார். இப்போ வந்து இத்தனை நாள் வந்து பேரே சொல்லலை, இவர் வந்து மறைமுகமாக பேசுகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஸ்ட்ரைட்டாக பேரே சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே இவங்களுக்கு என்ன வேணும்னு தெரியல, இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க, அவ்வளோதான். அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சுல்ல. என்னதான் இருந்தாலும் ஒருத்தவங்க தப்பு செய்யும்போது அதை தட்டி கேட்டால் கொஞ்சம் பயம் வரதானே செய்யும். அதனால் இப்பயே கூட அவங்க விட்டு கொடுத்துட்டு போயிட்டாலும் கூட பிரச்சனை இல்லை. எங்களுக்கு சொல்லிட்டாங்க, மோடிஜி வரைக்கும் சொல்லிட்டாங்க. அதனால் எங்களுக்கு நேரடியாக அவங்கள தான் நாங்கள் மோதுறோம். கண்டிப்பாக தருவார் பிரதர். அதை இப்பயே நாங்கள் எல்லா பிரமாணமும் எடுத்திருக்கோம். மெயின் பாதுகாப்பு இருந்தால் தான் பிரதர் பெண்கள் எங்கேனாலும் ஒரு நிம்மதியாக போயிட்டு வர முடியும். பாதுகாப்பு இல்லைன்னா நம்ம எப்படி இருந்தோம் அது வேலைக்கு ஆகாது. நம்மளுக்கு எப்படி இருந்தோம் நம்மளுக்கு பிரச்சனை தான், சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பாதுகாப்பு முக்கியம், அடுத்து படிப்பு முக்கியம். அடுத்து இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, அந்த ஏழையாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடைக்காது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாருக்கும் சரிசமமாக ட்ரீட்மெண்ட் கிடைக்கணுன்றது தான் இப்போ எங்களோட கோட்பாடு. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், அது ஒன்று தான். தளபதி வந்து எல்லாமே இப்போ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிட்டாங்க, சரிங்களா?
இதுக்கப்புறம் எல்லாரும் சொன்னாங்க மறைமுகமாக பேசுகிறாங்கன்னு. இதை பாருங்க தளபதி எப்படி பேசியிருக்காங்கன்னு பாருங்க. இதுக்கப்புறம் டிஎம்கே இல்லை டிவிகே தான். 2026 டிஎம்கே வராது, டிவிகே தான் வரும். இப்போ பேசுனதுல மகளிர் பாதுகாப்புக்கு அவ்வளோ பேசியிருக்காங்க. இப்போ நம்ம மகளிர் பாதுகாப்பே இல்லை. நம்ம இப்போ ஓப்பனாக எல்லா நியூஸ்லையும் பார்க்குறோம், அதுக்கேற்ற ஆக்ஷன் எதுவுமே எடுக்கல. 2026 மகளிருக்கு அவ்வளோ பாதுகாப்பு இருக்கும். நீங்கள் டிவிக்கு ஆட்சியில் வரும், கண்டிப்பாக தளபதி தான் சிஎம் ஆவாங்க. சூப்பராக பேசினார். அவர் அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. நிறைய கொள்கைகளை சொல்லியிருக்காரு. பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசியிருக்காரு. அப்பான்னு அவராக சொல்லிக்குவார். அவர் பசங்களை தவிர்த்து அவர் யாருக்கு அப்பாவாக இருந்தார்? சிறப்பான அப்பா அவங்க பசங்களுக்கு. ஏன்னா அரசியலுக்கு வந்து 2 வருஷத்தில் துணை முதல்வர் ஆக்க முடியுமா? அந்த அப்பாவால் மட்டும்தான் முடியும், வேற எந்த அப்பாவாலையும் முடியாது. மக்களுக்கு அவர் என்ன செஞ்சுருக்காருன்னா எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போய் அவர் பசங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதை செஞ்சுருக்காரு. நல்ல அப்பாவா அவர் பேசியிருப்பார். அவர் வந்து பேச முயற்சி, அதாவது மக்களை அதாவது இன்டர்வியூ கொடுத்தால யாரையும் கவர் பண்ண முடியாது. உங்களுக்கான திறமையும் உங்களான செயல்பாடும் தான் அங்கே வேலை செய்யும். நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா நாங்கள் சொல்லியிருப்போம் அப்பான்னு. ஆமாம் சொல்லிட்டார் தலைவர். 2க்கு தான் போட்டி. திமுகவா அதுவும் திமுகவை எதுனால சொல்கிறோம், நீங்கள் டைரெக்டாக இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறதுனால. அடுத்த எலெக்ஷனுக்குள்ள திமுகவுக்கு வேலையே இருக்காது. சரிங்களா? கண்டிப்பாக தளபதி விஜய் வந்து இன்னைக்கு பயங்கர கோஸ்பம்ஸாக பேசினாரு. இன்னைக்கு வந்து முக்கியமான அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதில் ரொம்ப முக்கியமான ஒரு தீர்மானம் சொல்லியிருக்காங்க. என்ன தீர்மானம்னா, பெண்களுக்கான பாதுகாப்பை 100% உறுதி பண்ணுவோம் அப்படின்ற தீர்மானம் எங்கள் மனசை ரொம்ப டச் பண்ணிச்சு. அந்த தீர்மானத்தை நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. இதை விட இன்னும் நிறைய தீர்மானங்கள் ஏற்றிருக்காங்க. அதை பற்றின தகவல்களும் வரும். பெண்களுக்கு உண்டான 100% உண்டான பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்க போகுது. அதுதான் இன்னைக்கு நாங்க வந்ததுல ஒரு திருப்தியான எங்களுக்கு உண்டான தீர்மானமா அதை நாங்க எடுத்துக்கிறோம். ஆமா, டிஎம்கே பிஜேபி 2 தான் எங்களோட எதிரி. நாங்க வந்து அவங்க சரியா செஞ்சாங்கன்னா நாங்க இதை செய்ய போறது இல்லைல்ல. டிஎம்கேனா டிஎம்கேவோட செயல்பாடுகள், அவங்களோட திட்டவட்டங்கள் தான் வந்து எங்களுக்கு எதிரி. அவங்க சரியா செய்யல, நாங்க சரியா செய்ய போறோம். அவங்க சரியா செஞ்சிருந்தாங்கன்னா நாங்க எங்க வேலையை பார்த்துருப்போம். அவங்க சரியா செய்யல, பாதிக்கப்படுறது யாருன்னா நம்ம மக்கள், நானோ நீங்களோ, நம்ம மக்கள் தான் கஷ்டப்படுறாங்க. அப்படிங்கிறதுனால அவங்க சரியா செய்யலைன்றதுனால தான் நாங்க சரியா செய்ய போறோம். என்னோட நேம் ராவன் ரம்யா ராஜேஷ், தஞ்சை வடக்கு மாவட்ட துணை செயலாளர். பெண்கள் நலனை பத்தி நல்லா பேசினாரு. எங்கள் அண்ணன் வரார் வழிவீடு. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்திலேருந்து வந்துட்டுருக்கோம். விஜய் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா பெண்களாகி எங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பதவியை கொடுத்து நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டுருக்காங்க. அதனால் தமிழகத்து மக்கள் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பொதுக்குழு கூட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய தீர்மானங்கள் வந்து பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் பொதுமக்களாகிய நம்ம அனைவருக்குமே ஏற்று நிறைய தீர்மானங்கள் வந்து தீர்மானம் வந்து நிறைவேற்றியிருக்காங்க. இது வந்து பெண்கள் பாதுகாப்பு சட்டம். இதை வந்து ஒரு நேரடியாக யாராவது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு நீதி கிடைக்கணும்னா உடனடியாக நீதி கிடைக்க நீதிமன்றத்தில் வந்து சீக்கிரமாக நீதி கிடைக்க வேண்டும்ன்றது சொல்லிட்டு அவங்க தீர்மானம்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வரவேற்கத்தக்க தீர்மானம். நாங்கள் வந்து தளபதி அண்ணா கூட சேர்ந்து பணியாற்றுவோம். மக்களாகி நீங்களும் எங்களுக்கு முழு சப்போர்ட் கொடுத்து 2026 தளபதி அண்ணனை வந்து பதவியில் உட்கார வைக்கிறதுக்கு, முதல்வராக உட்கார வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்கணும் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியில் இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும், உங்களுக்கே தெரியும், அப்பான்னு சொல்கிறாங்க, அண்ணன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இது ஏற்கத்தக்கதே இல்லை. பெண்களுக்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை பாருங்கள். யார் அந்த சாருன்ற ஒரு தீர்வுக்கே ஒரு பதில் இல்லாத இருக்குது. ஸோ அப்பான்றது ஏற்றுக்க முடியாதது. எங்களோட தளபதி அண்ணன் தான் வரணும் 2022. அவர் வரதுக்காக நாங்கள் வந்து போராடுவோம். ஸோ எங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீங்களும் வந்து பொதுமக்களாகி நீங்களும் வந்து எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுங்க. உங்களோட பொண்ணான ஓட்டு வந்து எங்களுக்கு கொடுங்க. அவர் பேசுனது பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறீங்களே, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ இது வரைக்கும் மற்ற கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏன் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அதில் பாதுகாப்பு இல்லை. ஸோ இங்கே நாங்கள் வந்து நாங்கள் லேடிஸ் வந்து ரொம்ப ஃபீல் அண்ட் செக்யூராக ஃபீல் பண்ணுறோம். கண்டிப்பாக இன் ஃபியூச்சர் 2026 அரியாசனத்தில் அவர் உட்காருவார் சிஎம்மா. அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. என்ன சப்போர்ட் இருந்தாலும் நீங்கள் டிவிகேல வந்து கேட்கலாம். கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக ஒரு பாலிடிக்ஸ்னால் ஒரு போட்டி இல்லாமல் இருக்கக்கூடாது. கரெக்டுங்களா? நம்மளோட எதிரி யாருன்றது தெரிஞ்சிருச்சு. அவங்க எப்படி நம்ம வீழ்த்தி நம்ம எப்படி முன்னேறி மேலே வரோன்றது தான் முக்கியம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே கண்டிப்பாக எதிர்த்து இது வந்து டிஎம்கே vs டிவிகேவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா டிவிகேவை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். முன்னாடி என்னென்ன வேலைப்பாடு இருந்ததோ
அதை நாங்கள் பார்ட் டைமாக பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் இனிமேல் ஃபுல் டைமாக அதை உட்காந்து பார்த்து கண்டிப்பாக எங்கள் அண்ணனை கண்டிப்பாக அவங்கள வந்து நாங்கள் ஜெயிக்க வைப்போம். கண்டிப்பா நிச்சயமா கண்டிப்பா 2026 அவர் தான் முதல்வராக ஆவார், அவர் தான் முதல்வராக ஆக்க வைப்போம். எங்களோட சப்போர்ட்டு அண்ட் நாங்கள் மட்டும் இல்லை, வர நியூ மெம்பர்ஸ் ஜாயின் எல்லாமே சொல்கிறாங்க, மாற்றத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக அவர் வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி எல்லாமே சரிசமமாக நடக்கும்ன்றது தான் எங்களோட கனவு. பெண்கள் பாதுகாப்பு பற்றி சொல்லியிருந்தாரு. மற்ற கட்சியிலலாம் இப்போ இருக்க ஆட்சியில் பாதுகாப்பே இல்லை. நாங்கள் தனியாக போனோன்னா வந்துட்டு இப்போ அண்ணன் எங்கள் கூட எப்படி இருக்காரோ அந்த மாதிரி தான் தளபதி எங்கள் கூட இருக்கார். அவர் இருந்தால் நாங்கள் ஒரு சேஃபாக ஃபீல் பண்ணுறோம். அவங்க ஆட்சியில் என்ன சார் பாதுகாப்பு இருக்குங்களா பாதுகாப்பு? இப்போ எப்படி இருக்குது அவருடைய ஆட்சி? இல்லை எங்கள் அண்ணா வந்தால் கண்டிப்பாக 100% பொண்ணுங்களுக்கு கண்டிப்பாக மகளிருக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாரு. கண்டிப்பாக டிவிக்கே தான் சார். அவங்க மட்டும் குடும்ப அரசியல் பண்ணுறாங்களே சார், எங்களுக்கும் இப்போ நான் வந்துட்டு எங்கேயோ இருக்கேன், எனக்கும் ஒரு வாய்ப்பு தந்திருக்காரு. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. நான்லாம் இந்த மாதிரி இந்த லெவலுக்கு வருவோன்னா, நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இருந்தாலும் எங்களுக்கும் ஒரு போஸ்டிங் கொடுத்து மாவட்ட செயற்குழு உறுப்பினர்னு ஒரு போஸ்டிங் கொடுத்து இந்த லெவலுக்கு எங்களை கொண்டு வந்திருக்காங்களே, இதுவே பெரிய விஷயம் தானே. நாங்களாம் குடும்ப அரசியல்லாம் இல்லையே, நாங்கள்லாம் சாதாரண நடுத்தர மக்கள். இந்த அளவு நாங்கள் வந்ததுலாம் அண்ணனால தான், எங்கள் தளபதி எங்கள் அண்ணனால தான். கண்டிப்பாக 100% கண்டிப்பாக ஆட்சி அனுப்பிப்போம். எல்லா டாப்பிக்கை பற்றி பேசினாரு, எல்லா விஷயத்தையும் பற்றி பேசினாரு. பெண்கள் பாதுகாப்பு பற்றி சொன்னார், மது பற்றி எல்லாத்தையும் ஒழிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை இருக்கு, எல்லா ப்ராப்ளத்தையும் அதுதான் அவர் படத்துலேயே சொல்லிட்டாருங்களேங்க. ஒரு ஊரில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை கண்டுபிடிச்சு சொல்கிற மாதிரி இப்போ நேரில் சொல்லிட்டாரு. அவ்வளோதான். கண்டிப்பாக ஒரு வீடாக போய் இது வந்து எந்த கட்சியிலையும் சொல்லலை, இப்போ இவர் சொல்லியிருக்காரு. ஒரு வீடாக போய் என்ன பிரச்சனைன்னு கேளுங்க, அவங்க என்ன பிரச்சனை அதை நம்ம சால்வ் பண்ண ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாரு. யாருக்கு அதாவது அவருக்கு ஈக்குவல் யாருமே இல்லைங்க, அவர் தான். அவர் அச்சுக்க இதுக்கப்புறம் யாரும் வரவும் போகிறதில்ல. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் அவருக்கு ஈக்குவல் கிடையாது. ஸோ கண்டிப்பாக வெற்றி கழகம் தான். எல்லா துறையிலையும் மாற்றம் அவர் சொல்லிட்டாரு, அவர் சொல்கிறத தான் செய்வார். ஸோ அவர் சொல்லிட்டாரு, எல்லா துறையிலையும் தாங்க மாற்றம் வரும், கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக விஜய் சார் தான், விஜய் அண்ணா தான், கண்டிப்பாக விஜய் அண்ணா தான். தளபதியா இந்த நாட்டுக்கு என்ன செய்ய போகிறாரு, வந்து என்ன நல்லது பண்ண போகிறாருன்றது அருமையாக எளிய மக்களுக்கு புரிகிற மாதிரியும் என்ன செய்ய உணர்வு பூர்வமாக அருமையாக சொன்னாருங்க. புரியுதா? இந்த சீர்கெட்ட ஆட்சியில் என்ன நடக்குதோ அதெல்லாம் சொன்னார். இதுக்கு மேலே அவர் நடத்தும் போது எல்லாத்தையும் சரி செய்வேன்னு சொல்லியிருக்காருண்ணா. நாளை நமது ஆமாம் ரெண்டுத்தையும் நேரடி போட்டுன்னு தான் சொன்னார். அவங்க போட்டியாளரே கிடையாதுங்க, அவங்க தோற்று 6 மாதம் ஆச்சு. டிஎம்கே என்ன காரணம்? இந்த நடக்கிற சீர்கெட்ட ஆட்சி தான் காரணம். இதுக்கு மேலே வேறு என்ன இருக்குது? அது எந்த காலத்துலேயும் கிடையாதுங்க. பயப்படுறவங்க ஏங்க பொது வழியில் வந்து நல்லது பண்ணுறதுக்கு வந்து சொல்கிறதுக்கு வராங்க. நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு, அது சொல்கிறாரு. யாரை கண்டி பயம்லாம் கிடையாதுங்க. நல்லது செய்கிறதுக்காக காத்துட்டு இருக்காரு. எந்தையுமே அடுத்தவங்களை எழுத்து பேசணும் பண்ணுறது அவர் குறிக்கோள் கிடையாது, நல்லது பண்ணுன்றது தான் குறிக்கோள். அதனால் அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டியது கிடையாது, செயலில் காட்டுவாருங்க. அவர் தாங்க ஆல்ரெடி வந்து 6 மாதம் ஆகுதுன்னு சொல்கிறேங்க. நான் இளைய தளபதி, எங்கள் தளபதி. இன்னைக்கு ரொம்பவே நல்லா பேசியிருந்தாரு. இனிமேல் வந்து யாரும் கட்ஸ் இல்லை எங்கள் தலைவருக்குன்னு சொல்லாதீங்க, எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாகவே பேசிட்டாரு, நேம் மென்ஷன் பண்ணியே பேசிட்டாரு இன்னைக்கு. அப்புறம் இனி வந்து எங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கணும், அப்புறம் வந்து தைரியமாக எல்லாமே இறங்கி போராடி நம்மளோட உரிமைகள் வாங்கணும், அதெல்லாம் சொன்னார். ஆமாம், எங்களோட பூத் கமிட்டி மெம்பர்ஸ் ஆகட்டும் நாங்களாகட்டும் இனி கள அரசியல் பண்ணி ஒவ்வொரு வீடுகளுக்கும் தேடி போய் அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு நாங்கள் சொல்யூஷன் கொடுக்க போகிறோம். ஆமாம், ஆக்சுவலாக அப்பாங்கிறவர் வந்து செக்யூர்டாக இருக்க வேண்டிய ஒரு ஆள். அப்பா தான் எல்லாமே. பட் வந்து இங்கே அந்த அப்பா வந்து சரியாக இல்லை, அதனால தான் எங்கள் தலைவர் அப்படி சொன்னார். உங்களுக்கே தெரியும் என்னென்ன இஷ்யூஸ் நாட்டில் போயிட்டுருக்குன்ட்டு. சின்ன குழந்தையிலேருந்து ஒரு எல்டர்லியான ஃபீமேல் வரைக்குமே எங்களுக்கு செக்யூரிட்டிங்கிறது இங்கே கிடையாது. ஈவன் எங்களோட படிக்கிற இடத்துலையும் சரி, போக்குவரத்து எங்கே போனாலுமே எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன் அப்படி இருக்குது? ஏன் கொண்டு வர முடியாதா? கடுமையான சட்டங்கள் கொண்டு வர முடியாதா? அரபிக் கண்ட்ரீஸ்லாம் பார்க்குறீங்க, நிற்க வச்சு ஒரே ஷூட்டு தான், ஏன் இங்கே கொண்டு வர முடியல? தவறு தானே, அதை தான் சொல்கிறாரு எங்கள் தலைவர். கன்ஃபார்மாக அது நேரடி போட்டி தான், டிவிக்கே தான், நாங்கள் தான் வின் பண்ணுவோம். 2026 இஸ் ஆர்ஸ். தளபதி வந்து அவரை பார்த்ததே ஒரு பெரிய தரிசனமாக ஆயிடுச்சு. ரொம்ப நாளுக்கு ஆயிடுச்சு நம்ம பரந்தூர் மேட்டரில் இருந்து. அதுக்கப்புறமா நம்ம 2 வருஷம் கட்சி தொடங்கி 2வது அந்த வருஷம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தளபதியை பார்த்ததில். பட் ரொம்பவும் நம்ம தொண்டர்களும் பயங்கர வெறியாக பேசினாங்க, எமோஷ்னல் ஆகிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ நடக்குது. அது வந்து ஒரு அளவு தானே, எல்லாருக்குமே ஒரு எமோஷனல் தானே. கரெக்டான ஒரு லீடர் இல்லாததுனால எல்லாமே பார்த்து பொறுத்து இவ்வளவும் நம்ம போயிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ பொறுக்கிற சீன்லாம் கிடையாது. தளபதி வந்துட்டாப்புல சொல்லிட்டாப்புல
ஸ்ட்ரைட்டாக போயினே இருப்போம் நாங்கள், வேறு ஒன்றுமே இல்லை. டீசென்ட் அப்ரோச், டீசென்ட் ஆக்ஷன், அவ்வளோதான். இன்னும் ஒன்றுனா இந்த மகளிருக்கும் இந்த குழந்தைங்களுக்கு பாலியல் தொன்கொடுமை இதை பற்றிலாம் ரொம்ப எடுத்து பேசியிருந்தாங்க. மது போதையை பற்றி பேசியிருந்தாங்க. கஞ்சாலாம் ரொம்ப ரொம்ப சர்வமாக அது வந்து எல்லாரும் சின்ன பசங்க கையிலலாம் வந்து பரவிடுச்சு. இது எல்லாமே வந்து இந்த இப்போ ஆளுங்கட்சி தான் இப்போ சரியில்லைன்றத ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருந்தாங்க. மற்ற 2026 ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்தே வந்து பெண்கள் பாதுகாப்பு. 2026 ஆட்சிக்கு வந்தோடனே முதல் கையெழுத்தே வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கும். எல்லா ஆக்ஷனும் செக்ஷனும் சரி, பனிஷ்மெண்ட் எல்லாமே ரொம்ப சிவியராக இருக்கும்ன்றத ரொம்ப மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து பேர் சொல்லியிருக்காரு. அதாவது எப்படி சொல்லியிருக்காருன்னா ரொம்ப டீசெண்டாக தான் அப்ரோச் பண்ணியிருக்காரு. அதையும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு நாங்கள் டைரெக்டாகவே கேட்குறோம், நாங்கள் கட்சிக்கு வந்தால் மட்டும் என்ன உங்களுக்கு அவ்வளோ காண்டு, உங்களுக்கு ஏன் பிடிக்க மாட்டுது அப்படின்றதையும் டைரெக்டாக கேட்டிருந்தாரு. எவ்வளோ பேர் கட்சி தொடங்குறாங்க, அதை பார்த்துலாம் உங்களுக்கு இது இல்லை. நேற்று வந்தவங்களாம் கட்சி தொடங்க நம்மளை அழிக்க பார்க்குறான்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறதும், நாடே சீர்கெட்டு போய் இருக்கு. இந்த நிலைமையில வந்து அப்பான்னு எப்படி உங்களால் கூப்பிடணும்? நாங்கள் எந்த முகத்தை வச்சு நாங்கள் வந்து உங்களை கூப்பிடுறது? அந்த அளவுக்கு நீங்கள் என்ன நல்லது பண்ணிங்கன்றதை டைரெக்டாகவே அப்ரோச் பண்ணி கேட்டிருந்தாங்க. பெரிய காலம் சார் அது. 2026 வந்து சும்மா சாதாரணமாலாம் இல்லை. இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு எதிர்த்து வந்து நிற்கிறதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும். ஏன்னா டிஎம்கேன்றது ஒரு பெரிய வந்து அது பாரம்பரியாக அது வந்து மன்னர் ஆட்சி மாதிரி, வாரிசு அரசியலாக இருந்தாலும் அது ஒரு அது மன்னர் ஆட்சி மாதிரி. அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தெல்லாம் கலைக்க முடியாது. பட் இந்த காலத்தில் 2026 நம்மக்கிட்ட ஃபோன்லேருந்து சோஷியல் மீடியாவிலேருந்து எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. எல்லாமே உட்காந்த இடத்துலேருந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அதனால் மக்கள் வந்து கரெக்டான தலைவர் போயிட்டு கரெக்டான இடத்துல போய் ரீச் ஆகிடும். அந்த அளவில் தான் நம்ம இருக்கோம். 2026 காலகட்டம் வேறு லெவல்லே ஒரு அமேசிங்கான ஒரு மேஜிக் மூமெண்ட் தான் ஒன்று அங்கே நடக்க போகுது. கண்டிப்பாக தளபதி வந்துடுவார். அதில் 100% மாற்றுக்கிறதே இல்லை. கண்டிப்பாக அமைப்பாருண்ணா. மக்கள் எல்லாருமே அதில் கொஞ்சம் தெளிவாகிட்டாங்க. சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் வந்து 2026 கட்சி வந்து ஆட்சி வந்து கண்டிப்பாக வந்து தமிழக வெற்றி கழகம் 100% வந்து ஆட்சி அமைக்கும். இதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. முக்கியமாக வந்து இளைஞர்கள் சப்போர்ட்டு, அதுவும் இல்லாமல் லேடிஸ் சப்போர்ட்டு, மகளிர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தளபதிக்கு வந்து அவ்வளோ ஒரு விசுவாசமாக அவ்வளோ ஒரு இதுவாக இருக்காங்க. ஸோ 100% வந்து 2026 தமிழக வெற்றி கழகம் 100% ஆட்சி அமைக்கும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. தளபதி வர சட்டமன்ற தேர்தலை நாங்கள் எப்படி எதிர்கொள்ளணும், எப்படி மக்களை சந்திக்கணும், அந்தந்த ஊரில் அங்கங்கே என்னென்ன தேவைகள் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து சரி செய்வீங்க அப்படின்னு எங்களை வளர்த்துக்கிறதுக்கும் எங்களுக்கு வழிமுறைகள் சொல்லி கொடுத்துருக்காரு. 17 தீர்மானம் போட்டாங்க. அந்த தீர்மானத்துக்கெல்லாம் நாங்கள் எல்லாம் ஒப்புதல் கொடுத்தோம். இன்னும் எதிர்கால அரசியல் இந்த டிஎம்கே பாஜகவெல்லாம் நாங்கள் எப்படி எதிர்கொள்கிறது, அவங்களோட விமர்சனத்தை நாங்கள் எப்படி எதிர்கொள்கிறதுன்னு எங்களுக்கு சொன்னார். எங்களுக்கும் அவரோட ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்கும் ஒரு வழிகாட்டுதலாக இருந்துச்சு. டிவிகே தான், இதில் என்ன சந்தேகம் இருக்குது? நேரடி போட்டி தான். டிஎம்கேவா டிவிகேவா தான் போட்டி இருக்கும். அதில் நாங்கள் தான் ஜெயிப்போம். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆமாம், யார் பேரையும் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அவர் தான் எங்கள் தளபதி பேரை சொல்கிறதுக்கே பயந்துக்கிட்டு மறைமுகமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு மேடையிலையும். அவர் டைரெக்டாக எந்த மீடியாவும் சந்திக்கலை. கல்யாண வீட்லேயும் அவங்க கட்சி மீட்டிங்லேயும் தான் சொல்கிறாரு. அவரும் விஜய்னு குறிப்பிட்டு சொல்லலை, தளபதினு குறிப்பிட்டு சொல்லலை. ஆனால் எங்கள் தளபதி இன்றைக்கி சொல்லிட்டாரு. எங்கள் தளபதிக்கு எந்த பயமும் கிடையாது. அது வந்து ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு அரசாக இருந்தாலும் சரி, எந்த பயம் கிடையாது. இன்றைக்கி சொல்லிட்டாரு. சொல்லுங்க நீங்கள் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? இனிமேல் எல்லாத்தையும் எதிர்கொள்ள அவர் தயாராக இருக்கார். கண்டிப்பாக தளபதி தான் ஆட்சி அமைப்பார். அதில் மாற்று கருத்து இல்லை. அதுக்கு தான் நாங்களாம் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். தளபதி இன்னைக்கு வந்து மறைமுகமாக பேசுகிறாரு அப்படின்னு சொன்னார்ல, அதுக்கெல்லாம் நீங்கள் முற்றுப்புள்ளி உடச்சி பேசிட்டாரு. யார் மத்தியில் ஆளுமே மாநிலத்து ஆளு 2 கட்சியுமே வந்து இது வரைக்கும் மறைமுகமாக பேசுகிறாரு, பேரை சொல்ல மாட்டுறாருன்னு சொன்னார்ல, அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு இப்போ பேரே உடச்சி பேசிட்டாரு. மற்றபடி வந்து நம்மளுக்கு முதல் எதிரி வந்து டிஎம்கே ஆளுங்கட்சி தான். அதுக்கும் விடையை கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் இப்போ தகுடுபடி ஆகிட்டாரு. ஓப்பனாக இப்போ எதை பேசலான்னாங்களா எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டாரு. நேரடி போட்டி திமுக தான். அதிமுக வந்து லிஸ்ட்லேயே எடுத்துக்கல. ஆளுங்கட்சி திமுக. டிவிகேவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிங்கிறத உடச்சி பேசிட்டாரு. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா 2 கட்சியும் நம்ம பார்த்துட்டோம், மாற்றி ஆட்சியை பார்த்துட்டோம். 40-50 வருஷம் ஆட்சி ஆண்டிருக்காங்க. இப்போ ஆட்சியாளரில் என்ன சொல்கிறாங்க, நல்ல ஆட்சி அமைச்சது யாருன்னா காமராஜர் ஆட்சியை தான் சொல்கிறாங்க. அப்போ 30-40 வருஷமாக ஆட்சி ஆண்டு இருக்காங்களா அவங்க யார்? அப்போ காமராஜர் ஆட்சியை தானே அவங்க சொல்கிறாங்க. அந்த ஆட்சியை வந்து கண்டிப்பாக 2026 தளபதி வந்து அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மக்கள் வந்து அதிக பெருமையான மகளிர் இளைஞர்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தளபதியை ஒரு மாற்று ஆட்சி தரணும்னு.
கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வர களங்கள் வந்து அது மாதிரி இருக்குது தலைவா. ஆட்சிக்கு வந்து ஆட்சி மாற்றத்துக்கு வந்து மக்களை எதிர்பார்க்குறாங்க. அதை வச்சு கண்டிப்பாக ஆட்சி மாற்றம். 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எடப்பாடி கடந்த காலம் என்ன சொல்லிட்டு இருந்தார் எடப்பாடி, ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தார். 2 நாளைக்கு முன்னாடி போயிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருது. அப்படி இருக்க சொல்ல மக்கள் வந்து இப்போ வந்து எல்லாம் பார்க்குறாங்க, சமூக வலைதளத்தை பார்க்குறாங்க, நிகழ்வுகளில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க, அரசியலில் என்ன நிகழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு. சரிங்களா? கண்டிப்பாக ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தலைவா. வர காலங்களில் அதுக்குண்டான நடவடிக்கைகள்லாம் நிறையா இருக்குது. தளபதியோட ஸ்பீச் இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. அவர் ஆளுங்கட்சியை எதிர்த்து இன்றைக்கி நல்லா பேசியிருக்கிறாரு. தொடர்ந்து போராடணும், மக்களாக நம்ம இருந்து போராடி 2026 முதல்வராவது உறுதி. தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிப்பது உறுதி என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆளுங்கட்சி எதிர்த்து தானே போடணும், அது போராட வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறாரு. அதனால் அதை சொல்ல வேண்டிய கட்டத்தில் அவர் வந்து இப்போது அதை அறிவிச்சிட்டாரு. பேர் சொல்லணுன்றது பேருன்னு கேட்டிருந்தாங்கல்ல, அதான் இன்றைக்கி பேரோடு அவர் இன்றைக்கி சொல்லியிருக்கிறாரு. இங்கேருந்து போட்டி பலமாக இருக்கும். அது மாமூலாக பேச வேண்டியது தான். எதிர்த்து அவர் எதிர்த்து பேசுகிறப்ப நம்மளும் எதிர்த்து அந்த பேச்சு கொடுத்தா தான் நல்லா இருக்குன்றதுக்காக அது இன்றைக்கி அவர் பேசியிருக்கிறாரு. இனிமேல் வந்து போராட்டம் அதிகமாக தளபதி போராடலாம். இனி மாநாடாக தான் இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அவர் வர இது இருக்குது. ஒரு மாநாடு நடத்திருக்கிறாரு. இனி அவர் போகிற இடங்கள்லாம் இனி மாநாடாக தான் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்கிறேன். 2026 தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பிடிப்பது உறுதி. 220 இடங்களில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பிடிக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் மெயினாக இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்லியிருக்கிறது வந்துட்டு பெண்களுக்கான பாதுகாப்பை பற்றி தான். அதை நம்பி தான் நாங்கள் எல்லாருமே உள்ளே இறங்கியிருக்கோம். ஸோ அந்த நம்பிக்கையோட தான் இப்போ உள்ளே வந்திருக்கோம். கண்டிப்பாக பாதுகாப்பு இல்லை. இப்போ ரீசன்ட் டேஸ் இல்லை, முந்தானேத்து நேற்று இல்லை, டெய்லி ஒரு நியூஸ் வந்துட்டு தான் இருக்குது. அதை மாற்றணும். அதை மாறுறதுக்காக தான் நாங்கள் வந்துட்டு இப்போ இவர் கூட சேர்ந்துட்டு பண்ணலாம் அப்படின்றதுல இருக்கோம். இது என்ன கொஸ்டின்? இது டிவிக்கே தான். இதுல என்ன டவுட்? 100% டிவிக்கே தான். இல்ல, அவர் ஓப்பனா டிக்ளேர் பண்றாரு. டிஎம்கேன்ற கட்சியை ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டு தானே பேசுறாரு. அவரை பார்த்து தான் இப்ப எல்லாருமே பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவர் தான் ஓப்பனா சொல்லிடுறாரு. டிஎம்கேன்ற பேரே அவர் டிக்ளேர் பண்ணிட்டு தான் இருக்காரு. எல்லா இடத்துலயுமே டிக்ளேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெண்களுக்கான அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அவர் சால்வ் பண்ணிடுவாரு. பாதுகாப்பா இருப்போம் நாங்க. காந்திஜி சொன்னார் பார்த்தீங்களா, அது இவர் கொண்டு வருவாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. மெயின் மற்றது எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே அவர் பண்ணுவார். மெயின் அவர் பெண்களுக்கானது தான் பார்க்குறாரு. அது கண்டிப்பாக பண்ணிடுவார் அவர் வந்து. கண்டிப்பாக இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பொதுக்குழு கூட்டம். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் 17 தீர்மானங்கள் போட்டிருக்காங்க. அந்த 17 தீர்மானங்களுக்கும் எங்கள்கிட்ட ஒப்புதல் கேட்டாங்க. நாங்கள் ஒப்புதல் கொடுத்துருக்கோம். தளபதியோட வருங்கால அரசியல் திட்டங்கள் கொடுத்து நிறைய தளபதி பேசினாங்க. அது எல்லாத்தையுமே கேட்டிருக்கோம். நீங்கள் என்ன எப்படி செயல்படணும் அப்படின்னு எங்களுக்கு நிறைய கட்டளைகள் இட்டிருக்காங்க. எப்படி மக்களை சந்திக்கணும், மக்களோட குறைகளை இது பண்ணணும். அது மாதிரி இந்த நாட்டில் இப்போ தமிழகத்தில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கஞ்சா வழிப்பறி போகிறது வருது, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பற்றி பேசியிருக்காங்க. வருங்காலம் 2026 நம்ம சிறப்பான ஆட்சி அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கட்சிக்காண்டி நீங்கள் கடுமையாக உழைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தளபதி வழியை கேட்டுட்டு நாங்கள் அதுபடி செயல்பட கடமை ஏற்பட்டுருக்கோம். கண்டிப்பாக அதோட முழக்கம் தான் எங்களோட தளபதியோட முழக்கம். அதுதான். டிவிகேவா டிஎம்கேவா 2026 நாங்கள் தான் வெற்றி. அது டிவிகே தான். இன்னைக்கு தளபதி சொல்லிட்டாரு. அது சொல்லக்கூடாதுன்னு இருந்தோம். ஒரு அதிகாரத்தில் இருக்கும்போது வேணாம்னு நினைச்சா இன்னைக்கு தளபதி அதை சொல்லிட்டாரு. அதானே எதிர்பார்த்தாங்க. அதே தளபதி வாயாலே சொல்லிட்டாரு. இதை விட அசிங்கம் உங்களுக்கு என்ன வேணும்? வெற்றியோட 2026 சந்திக்கிறோம். வெற்றியோட தான் அடுத்த பொதுக்குழு கூட்டமே வந்து 26 வெற்றியோட தான் அப்படின்னு அதை தளபதியை அறிவிச்சிட்டாரு. தளபதி வழியில் நடப்போம். பெண்களுக்கான பாதுகாப்பு 100% உறுதி செய்யும் டிவிகேயோட கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவர் மேல் வைக்கப்பட்ட கடுமையான விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே பதில் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நிறைய பெண்கள், இன்னும் நிறைய ஸ்கூல்ஸு, வாஷ்ரூம்ஸ் வந்து சானிட்டரிஸ்டாக இல்லை. ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்து எங்கள் பெண்களும் கேர்ள்ஸும் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது எப்படி நாங்கள் இந்த வார்த்தையை ஏற்றுக்க முடியாதுல்ல. டிவிக்கு 2 கட்சிக்கும் மாற்றி ஓட்டு போட்டு நாங்களும் ஏமாந்துட்டு இருந்தோம். இனிமேலும் அந்த மாதிரி இருக்க மாட்டோம். 2026 எங்களுக்கான ஆட்சி எங்கள் அண்ணன் பார்த்துப்பாரு. இனிமேல் தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு எங்கள் பொதுக்குழு கூட்டத்தில் எங்களை தீவிர எதிரி, அதாவது அரசியல் எதிரி வந்து டிஎம்கே, ஓகேங்களா.
கொள்கை எதிரி வந்து பிஜேபி. அது தெளிவாக இன்றைக்கி சொல்லிட்டாங்க. 17 கொள்கைக்கு இன்றைக்கி வச்சுருக்காங்க. 17 கொள்கைக்கு வந்து இன்றைக்கி தீர்மானம் சொல்லியிருக்காங்க. தீர்மானம் இன்றைக்கி நிறைவேற்றிருக்காங்க 17 இதுக்கும். பேர் சொல்ல பயப்படுறதுனால இன்றைக்கி டேரெக்டாக சொல்லிட்டார். முத்துவேல் கருணாநிதினு ஓப்பனாக பேரே சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? பிஜேபிக்கு மோடிஜின்னு சொல்லிட்டாரு. ஜெயிக்க போகிறதுனால தான் நான் சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் தளபதி விஜய் தான். என்னோட உட்காந்து சாப்பிட்டது எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணோம். எல்லாம் அண்ணன் தங்கைன்னு சொல்கிற மாதிரி எங்கள் கூட உட்காந்து சாப்பிட்டு நல்லா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். எங்கள் தளபதி எப்பொழுதுமே பேச்சில் கிங்கு தான். ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஓப்பன் டு பேச்சாகவே போயிடுச்சு. நம்ம வந்து டீசெண்டாக அப்ரோச் பண்ணுறோம், ஆனால் ரொம்ப நம்மளுடைய இது ஆழமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. இன்றைக்கி ஓப்பனாகவே பேரை சொல்லிட்டாரு. எல்லோரும் கேட்டுக்கிட்டு தானே அவர் யாரை சொல்கிறாரு பேரை சொல்ல பயப்படுறாருனாங்க. ஓப்பனாக முத்துவேல், மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, மோடிஜி அவர்களேன்னு பேரை சொல்லிட்டார். போதுமா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆமாம், டிஎம்கே தான் நேரடி எதிரி, முதல்வர் தான் நேரடி எதிரின்ட்டாரு. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? ஆட்சி அமைக்கிறது நாங்கள் தான், டிவிக்கே தான். மாற்றங்க இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுறது ஒரு மாற்றம். 50 வருஷமாக ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்துட்டோம். அதில் நான் பிறந்ததுலேருந்தே ஒன்று திமுக இல்லை அதிமுக இப்படி மாறி மாறி வருது. ஸோ ஒரு மாற்றம் இன்றைக்கி வந்து தேவைப்படுது. கண்டிப்பாக இன்றைக்கி தேவை. டோட்டலாக A to Z எல்லாமே மாற்றம் தான். இன்றைக்கி என்னன்னால நீங்கள் ஒரு ஒரு இப்போ ஒரு மோட்டார் துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எவ்வளோ ஊழல் இருக்குது, ஒரு டாஸ்மாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எவ்வளோ ஊழல் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் நம்ம மாற்றி அமைக்கணும்ல. அப்போ முற்றிலும் மக்களுக்கான ஒரு தலைவர் தேவைப்படுறாருல. அப்போ இன்றைக்கி பணம் சம்பாதிக்கணும்னு வர்ற மத்தியில் சம்பாதிக்கிற பணத்தை விட்டுட்டு வராருன்னா அவர் கண்டிப்பாக மக்களுக்கு நல்ல செய்ய தானே வராரு. அவர் சம்பாதிக்கணும்னா சினிமாவிலே இருந்து சம்பாதிச்சிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு வராருன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல நோக்கத்துக்கு தான் வராரு. தமிழக மக்களும் அதை புரிந்து கொண்டு அந்த நல்ல நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஆசீர்வதிக்கணும். எங்களை 17 தீர்மானங்கள் எடுத்திருக்கோம். அது இல்லாமல் நிறைய மாவட்ட செயலாளர்கள் வந்து தங்களோட கோரிக்கைகளை வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தலைவர் அட்ரஸ் பண்ணார். இந்த டைம் தலைவர் என்ன அட்ரஸ் பண்ணார் அப்படின்னா, யார் டேரெக்டாக எங்களோட கொள்கை எதிரி அப்படிங்கிறத டேரெக்டாக அட்ரஸ் பண்ணிட்டாரு. ஸ்டாலின் சார் தான் எங்களோட டேரக்டர் எதிரி. அதே மாதிரி பிஜேபி மோடிஜியும் எங்களோட கொள்கை ரீதியான எதிரி அப்படிங்கிறத டைரக்டர் சார் சொல்லிட்டாரு. அந்த 17 தீர்மானத்தில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நாங்கள் எடுத்திருக்கோம். எல்லாமே வந்து மக்களுக்காக மட்டும்தான் தளபதி பண்ணியிருக்காரு. மும்மொழி கொள்கை ஆகட்டும், தொகுதி சீரமைப்பு இதாகட்டும், அது இல்லாமல் பெண்களின் பாதுகாப்பு. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா சட்டம் ஒழுங்கு சீர்கேடை பற்றி தான் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அமைப்பார். தளபதி விஜய் அவங்க அண்ணன் வந்து முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து தெரியப்படுத்தினாரு. என்னென்னா, இந்த என்னை எதிர்க்க பயமா, என் பேரை சொல்ல பயமானாரு. ஸ்ட்ரைட்டாக சொன்னார், டிஎம்கே தான் நம்மளோட கொள்கை எதிரி, பிஜேபி தான் நம்மளோட, அவங்க 2 பேரும் தான் நம்மளோட இது. 2 பேரும் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அதிலிருந்து மக்கள்லாம் தெளிவடையணும். நம்ம வந்து நிறைய ஊழல், மன்னராட்சி, மக்களுக்கு எலெக்ஷன் டைமில் கொடுத்த வாக்குகளை எதையும் 4 வருஷம் ஆயிடுச்சு, ஒன்றுமே பண்ணலை. இது வரைக்கும் எதுவும் பண்ணலை. எலெக்ஷன் டைமில் தூரத்தில் நின்று ஹாய்ன்ட்டு இப்படி கையை காட்டிட்டு மக்களுக்கு 1000 2000 பணத்தை ஏதோ இவங்களுக்கு இதுக்கு பண்ணுற மாதிரி பண்ணிட்டு அவங்க கொள்ளையடிச்சு கோடியாக 500 கோடிக்கு கல்லறை தேவைங்களா கலைஞருக்கு? அவரு நல்ல ஒரு இதில் இருந்தார். அவங்க அப்பா இவங்க வந்து ராஜ பரம்பரையா? 500 கோடிக்கு கல்லறை கட்டுறாங்க. எத்தனை மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இவங்க சொன்ன மாதிரி ஒரு சின்ன கிராமங்களில் படிக்க பஸ்ஸு வசதி இல்லை, போயிட்டு வர்றதுக்கு பஸ்ஸு இல்லை, நடந்தே அவ்வளோ தூரம் நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டம், நான் மாவட்ட துணை செயலாளர், எங்கள் செயலாளர் திரு ரா. விஜய் சரவணன் அவர்கள் எங்கள் அண்ணன். அவங்களோட தளபதிய விஜய் அண்ணனோட வழிநட அவர் வந்து 30 வருஷங்களாக அண்ணனோட இதாக இருந்து என்னப்பா ரசிகராக இருந்து மன்றமாகி, அடுத்தது நற்பணி இயக்கமாகி, இப்போ வந்து அண்ணனுக்கு மாவட்ட செயலாளர், மத்திய மாவட்ட செயலாளர் திரு ரா. விஜய் சரவணன் அவர்கள். அவங்க தான் தஞ்சாவூரில். அவங்களோட அண்ணன் எப்படியோ அதே கொள்கையில் தான் எங்கள் அண்ணன் விஜய் சரவணன் அவர்களும் நடக்கிறாங்க. அவரோட வழிநடத்தலின்படி நாங்கள் நடந்துட்டுருக்கோம். மக்களுக்கு எல்லாம் நல்லது செய்யணுன்ட்டு. இன்னொரு விஷயம், கண்டிப்பாக 2026
அடுத்த காம்படிஷன் டிஎம்கே வந்து பெரிய அவங்களுக்கு காம்படிஷனாக இருக்குன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. கண்டிப்பாக டிவிகே தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அவர்கள் சிஎம் ஆகிறது உறுதி. மக்களும் தெளிவாக இருக்காங்க. நம்மளோட வரி பணத்தை தான் அவங்க 1000 கொடுக்குறேன் 2000 இலவசம் அப்படின்ட்டு அவங்க கொள்ளையாக கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. அதை மக்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய மக்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. புரியாத மக்கள் இனிமேல் புரிஞ்சுக்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பு கேட்டு போராட்டம்லாம் தஞ்சாவூரில் நடத்தணும், எல்லாமே நடத்திட்டு இருக்கோம். இப்போ முன்னாடியே எடுத்த கொள்கை தான். இப்போ இனிமேல் சிவியர் ஆக்கணும். நாங்கள் எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் எல்லா விதத்துலையும் தடுக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஆளும் கட்சி எங்களை தடுக்கி ஒடுக்க நினைக்கிறாங்க. அவங்க வேற எதுவும் பேசுறதுக்கு அவங்களுக்கு கொஸ்டின் இல்லை அண்ணங்கிட்ட. அதுங்க பயத்தினால தான் ஏன் இவர் நேராக பேச மாட்டாரா, நேராக சொல்ல மாட்டாரான்றது கேட்டது. இன்னைக்கு சரியான பதில் சொல்லிட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் எங்கள் தளபதி அவர்கள் இந்த கொடுங்கோல் ஆட்சியை எதிர்த்து மக்கள் போராட்டத்திற்கு தயாராக வேண்டும் என்று அறைகூவல் விடுத்தார். மக்களும் தயாராக இருப்பார்கள் என்று இந்த தருணத்தில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் சார்பாக நாங்களும் தயாராக இருக்கிறோம். 2026 இந்த கொடுங்கோல் ஆட்சியை அகற்றி தமிழகத்திற்கு தளபதியின் நல்லாட்சியில் அனைவருக்கும் கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 2 கட்சிக்கு தான் நேரடி போட்டி, மற்ற அனைவரும் வெளியிலிருந்து வேடிக்கை பார்ப்பார்கள். களத்தில் நாங்கள் இருவரும் தான் இந்த முறை நேர் எதிராக போட்டி போடுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவர்கள் இருவரும் பெயரும் அதுதானே, எங்கள் தளபதி அவர்கள் பெயர் தானே குறிப்பிட்டார். பெயரை குறிப்பிட்ட உடனே இவ்வளவு பயமா? அவர்கள் என்ன சொல்லி பதவி ஏற்றாரோ அந்த பெயரை எங்கள் தளபதி குறிப்பிட்டார், அவ்வளவுதான். யாருக்கும் யார் பெயரும் சொல்ல எங்கள் தளபதிக்கும் எங்கள் பொதுச் செயலாளருக்கும் பயம் கிடையாது. டிவிகே நிர்வாகிகள் அனைவருக்கும் பயம் என்பதே தெரியாது. கண்டிப்பாக மக்களின் பேராதரவுடன் 2026 நாங்கள் ஆட்சி அமைப்போம். ஆதரிக்க சின்ன வயசுலேருந்து விஜய் ரசிகர் தான். இப்போ இயக்கத்திலேருந்து மன்றத்திலேருந்து இப்போ நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்கோம். எனக்கு செயற்குழு உறுப்பினரை கொடுத்துருக்காங்க. சிறப்பாக செயல்பட்டுருக்கோம். அண்ணன் மாவட்ட இணை செயலர் இவர் இதில் தான் பண்ணிகிட்ருக்கோம். வரக்கூடிய 26 தளபதி தான் முதலமைச்சர். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் நேரடி எதிரி எங்களுக்கு அவங்க தான்.